தேர்தல் வந்துட்டாவே இந்த சமூக ஆர்வலர்லாம் மேல வந்துருவான், டிபேட்டுக்கு வந்துருவான். மற்ற கட்சியை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டான். தேமுதிக மட்டும்தான் எதனா பேசினே இருப்பான். வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு, ஓட்டு பேங்க் குறைஞ்சிச்சு, அவனுக்கு கிளை கழகமே இல்லை இல்ல அப்படின்னு பேசுவான். சரி, அவன் ஏதோ பணத்துக்கு வாங்கி பேசுறான், நம்ம விட்டுட்டோம். இப்போ கருத்து கணிப்புன்னு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா கல்லூரி மணி. அவன் மூச்சியை பார்த்தா பண்ணி கூட மோசமா இருக்கு, பண்ணி கூட மோசமா இருக்கு. நான் கேட்கிறேன், அவன் பேசுறான், அவனுடைய கருத்து கணிப்பு எப்பயுமே ஒரே கட்சியை சார்ந்ததா இருக்கும். நம்ம எந்த கட்சியும் சொல்ல தேவையில்லை, இருக்கட்டும். ஏன்னா ஏதோ வாங்கி கொண்டு அவன் பேசுறான், பேசிட்டு போட்டோம். ஆனா கருத்து கணிப்பில் என்று அங்க என்ன சொல்றான், கேப்டனுக்கு குரு பூஜை நடத்தக்கூடாதாம். அட வெண்ண, நீ யாரா சொல்றதுக்கு? நீ யாரு? வந்திருக்க லட்சம் லட்சம் தொண்டா சொல்ல வேண்டும். இங்க மேடையில் இருக்கிற அத்தனை நிர்வாகி சொல்ல வேண்டும். இந்த குரு பூஜையை ஏன் உயிர் இருக்கும் வரை, ஏன் என் சிங்க குட்டி 2 மகன் இருக்க வரை இந்த குரு பூஜையும் தினந்தோறும் அன்னதானம் தொடரும் தொடரும் சொன்ன ஒரு தலைவி எங்க தலைவி? வேண்டா, நீ யாருடா? எதுக்கு ஒப்புற? எங்க தொண்டர் தினந்தோறும் சாப்பாடு போடுறாங்க, நிர்வாகி போடுறாங்க, அந்நியார் போடுறாங்க, தம்பி போடுறாங்க, எல்லாம் போடுறான். இது எங்களுடைய குடும்ப சொத்து, இது எங்களுடைய குடும்ப சொத்து. தமிழ்நாட்டுக்கு இங்க மட்டும் இல்ல, உலகத்திலேயே குரு பூஜையை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன் ஏன் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன். இருக்க முடியுமா? இதுதான் உண்மை. தயவு செய்து சொல்றேன் மணி, போய் நக்கணும்னா நீ எங்கடா போய் நக்கு, போய் ஓரத்தில் மழை இருக்கும். இப்போ நாங்கள் கூட ஒரு 50 டாய்லெட் போட்டுக்கிறாங்க, பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும், வந்து நக்கிட்டு போனோம், நக்கிட்டு போ. இனிமேல் எங்க கட்சி தலைவரையோ எங்களுடைய கட்சியை பத்தி பேசினா அத்தது என்ன, என் தலைவன் ஒரு வசனம் சொல்வார், அடிக்கு அட உதைக்கு உத. அந்த பாடி தான் இந்த பார்த்தசாதி தொடங்குவான் 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 சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.